ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம், இது உலகம் இன்று. நேற்று தான் உலகம் இன்றுல பேசணும். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவியை ராஜினாமா செய்ய போகிறார் அப்படின்னு கூடிய விரைவில் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். இன்றைக்கி அவர் ராஜினாமா செஞ்சிட்டார். கனடா பிரதமர் ராஜினாவிற்கு இந்தியாவினுடைய ராஜதந்திரம் காரணமா அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வெளியாகுது. ஆனால் அதை அப்படி பார்க்காம காலிஸ்தான் தீவிரவாதிகள், காலிஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு வாக்குகளுக்காக ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் போட்ட வேஷம், நாடகம், ஆதாரமில்லாத குற்றச்சாட்டு அப்படிங்கிற விஷயங்களை தான் பார்க்கணும். ஏன்னா சொந்த கட்சியிலே அவருக்கு பெரும்பான்மை அப்படிங்கிறது இல்லை. ஒரு கடுமையான நிதி நெருக்கடியில் கனடா மொத்த நாடுமே இருக்குது. ஒரு பொருளாதார பிரச்சனை, கனடாவினுடைய கரன்சி அப்படிங்கிறது மதிப்பு இல்லாமல் போய் கிடக்குது, பாதுகாப்புக்கான பிரச்சனைகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, மன்னிக்கவும், முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய நடவடிக்கை மட்டும்தான் காரணம் இல்லை. ஒட்டுமொத்தமாக அந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் செய்ய வேண்டிய நிலைமையில் கனடா இருக்குது. இந்த நிலைமையில் இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் அவங்க மோதல் போக்கை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது கூடுதல் அழுத்தமாக பார்க்கப்பட்டு அவர் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கார். இது விஷயம். ஆனால் இந்த நிலைமையை பயன்படுத்தி இதை பாருப்பா, லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்ற மாதிரி அமெரிக்காவினுடைய அதிபராக பொறுப்பேற்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கனடாவுக்கு ஒரு ஆஃபரை கொடுத்துருக்கார். அது என்ன ஆஃபர் அப்படின்னா, ஆண்டுக்கு $10 கோடி அமெரிக்கா நிதியாக கனடாவுக்கு கொடுக்குது. அவங்களுடைய மக்களுடைய ஏழ்மை நிலைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உதவிகள் செய்து, பாதுகாப்புக்காக இராணுவ பலம் அப்படின்றத பல விஷயங்கள் அமெரிக்கா செய்யுது. ஏன் செய்யுது, ஏன் செய்யணும் அப்படிங்கிற கேள்வியை அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க உள்ள டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கேட்டிருக்கார். அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க உள்ள டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கிரீன்லாந்து மற்றும் பனாமா கால்வாய், இதையெல்லாம் கனடா போன்ற நாடுகள்லாம் அமெரிக்காவினுடைய அங்கமாக இருக்க வேண்டும் அப்படின்ற விருப்பத்திற்கு கிரீன்லாந்து அரசர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் அமெரிக்காவினுடைய இராணுவ பேஸ், அந்த மிலிட்ரி கமாண்ட் இருக்கு இல்லைங்களா, அது கிரீன்லாந்தில் இருக்குது. அதற்கான வாடகையை அவங்க செலுத்திட்டு வர்றாங்க. இதனாலேயே அந்த நாடுகளை பிடிப்பதற்கான உரிமை அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு வந்து விடாது, சுதந்திரமாக மக்கள் வாழ்வதற்கான உரிமை எங்களுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த கொடியினுடைய அமைப்பை மாற்றி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக கனடாவினுடைய அடுத்த பிரதமராக யார் வருகிறார் அப்படின்ற ரேஸில் 8 பேர் இருக்குது. அதில் 8 பேரில் யார் வேணால் வரலாம் அப்படின்றதுல குறிப்பாக நாம் பார்க்கக்கூடியது என்னென்னா அனிதா ஆனந்த். இவங்க இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நபர், 57 வயதாக, கடந்த 10-12 வருடங்களுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தார். இவங்களுடைய ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள்லாம் படிச்சிருக்காங்க. அந்த அளவிற்கு ஒரு ஆளுமைமிக்க நபராக பார்க்கப்படுகிறார். இவர் கனடா பிரதமராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்ற அந்த 8 பேர் லிஸ்ட்டில் அவருடைய பேரும், அந்த இந்திய வம்சாவளி அனிதா ஆனந்த் அவருடைய பேரும் இருக்குது. நிலப்பரப்பிலேயே கனடாவோடு USA அந்த தன்னுடைய எல்லைகளை பகிர்ந்து கொள்ளுது. அப்படி இருக்கும்போது ஏன் 51வது மாகாணமாக கனடா அமெரிக்காவோடு இணையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேள்வி முன்வைக்கிறார். என்ன மாதிரியான ஒரு இந்த நேரத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கை இது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அதற்கான சாத்தியங்கள் தான் இருக்குது அப்படிங்கிறலாம் பேசுபொருளாகி இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய கரன்சி வீக் ஆகவே ஆகாது. அமெரிக்க டாலருக்கு நிகரான மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. உங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கப்படும். உங்கள் மக்களுடைய வாழ்வாதாரம், இன்னும் சொல்ல போனால் ஏழ்மை நிலையிலிருந்து நீங்கள் மீட்கொள்வீர்கள் அப்படின்ற மாதிரிலாம் பல விஷயங்களை சொல்லிட்டு ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். கடந்த முறை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பிரதமராக, அதிபராக இருந்தபோதே இந்த மாதிரியான விஷயங்களை பேசினார் அப்படின்றது முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ என்னென்னா, அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் போய் கனடா மட்டுமல்ல என்னுடைய இலக்கு, கிரீன்லாந்து, பனாமா கால்வாய் அப்படின்னு சொல்லி அவருடைய அதாவது என்னென்னா அகண்ட பார்வையை விரிச்சிருக்கார். சமீபத்தில் பனாமா கால்வாயில் அமெரிக்காவினுடைய கப்பல், அந்த ஏற்றுமதி இறக்குமதிக்கான கப்பல்கள் போயிட்டு வர்றதில் கட்டணங்கள் அப்படிங்கிறது மிக அதிகமாக விதிக்கப்படுகிறது சொல்லி ஒரு பெரிய அறிக்கையை சொல்லியிருந்தார். இப்போ என்னென்னா, இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவில், அமெரிக்காவில் நடந்த ஒரு விழாவில் இவர் பேசுகிறாரு. பேசும்போது இந்த 3 நாடுகளையுமே அமெரிக்கா வாங்குவதற்கான, அல்ல என்றால் கையில் எடுப்பதற்கான, தங்களுடைய ஆளுமைக்குள் கொண்டு வருவதற்கான முனைப்புகளை நான் அதிபராக பொறுப்பேற்றவுடன் நடக்கும் என்றதை வெளிப்படையாகவே பேசியிருக்காரு. ஸோ அந்த கிரீன்லாந்து அப்படின்ற நாடையும்
பனாமா கால்வாய் அந்த பனாமா நாட்டையும் இன்னும் கனடாவையுமே ஆஃபராக கொடுத்து அமெரிக்காவோடு இணைப்பதற்கான முயற்சிகள் அப்படி இறங்குவார் அப்படின்றலாம் பார்க்கப்படுது. பனாமா நாடில் இருக்கக்கூடிய அந்த மன்னருமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து நாங்கள் சொந்த நாட்டில் இருக்கோம், சுதந்திரமாக இருக்கிறோம், நாங்கள் இதற்கெல்லாம் நாங்கள் இசைவு தெரிவிக்க மாட்டோம். அதனால் ரெண்டாவது கட்டணங்கள் அப்படிங்கிறது வந்து சீனாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டு மிக அதிகப்படியான கட்டணங்களை வசூலிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார். அது சரி செய்யப்படும், ஏன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் இருந்தது, அதனால் அது சரி செய்யப்படும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லி பனாமா நாடு அப்படின்றது அவங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அப்படியே கிரீன்லாந்து பக்கம் வந்தோம்னா அப்படியே அவங்க கதி கலங்கி போய் அடுத்த கட்டத்துக்கே அவங்க போயிட்டாங்க. கிரீன்லாந்துங்கிறது ஒரு தீவு, ஒரு தனித்தீவு. அந்த தீவில் வந்து ஒரு மிகப்பெரிய தீவுன்னு வச்சுங்களேன், அமெரிக்கா பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த தீவையுமே வந்து நாங்கள் தனி நாடாகத்தான் இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க சொல்லிவிட்டு, அந்த நாட்டினுடைய கொடி இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்த கொடியில் இன்னொரு கரடி மறுபடியும் இன்னொரு விஷயங்கள்லாம் கொஞ்சம் பெருசாக போட்டு கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணி கலர்லாம் மாற்றி புதிய கொடியவே அவங்க அறிமுகப்படுத்தி அமெரிக்காவுக்கு எங்களுடைய மனநிலை என்ன அப்படின்ற ஒரு செக் பாயிண்ட்டை அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் அதிபராக பொறுப்பேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு பொருளாதார அடிப்படையிலான ஒரு கவர்ச்சிகரமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். நீங்கள்லாம் வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கிரீன்லாந்தும் சரி, பனாமா நாடும் சரி, இன்னும் கனடாவுமே சரி, நீங்கள் மேலே வந்துடலாம், அமெரிக்க மக்களுடைய வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்கிறார். ஆனால் ஒவ்வொரு நாடுமே சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்குது. அதிபராக பொறுப்பேற்றவுடன் என்னென்ன அதிரடி முடிவுகளை எடுப்பார் அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சீனாவில் ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் HMPV அப்படின்ற வைரஸ்னால் பாதிப்பு மிக அதிகமாக உருவாக்குது. குறிப்பாக குழந்தைகள், வயது முதிர்ந்த பெரியவர்கள் அப்படிங்கிறது பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. இதை தாண்டி முடிவாக மரணம் கூட அதிகமாக சம்பவம் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. அதிகப்படியான மக்கள் ஒவ்வொரு மருத்துவமனையிலுமே அவங்களால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாத அளவிற்கான எண்ணிக்கையிலான குழந்தைகளும் சரி, பெரியவர்களும் சரி, மனிதர்களும் சரி நோயாளிகளாக அங்கே போய் அட்மிட் ஆகிறாங்க. மீண்டும் கொரோனா தொற்றை உலகிற்கு ஏற்றுமதி செய்ய போகிறதா சீனா அப்படின்ற மாதிரியான கேள்விகள், டாக்கு, HMPVனா என்ன அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே வந்துருச்சு. ஊட்டியில் கூட மாஸ்க் போட வேண்டிய அவசியத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலேயுமே 2-3 நபர்களுக்கு HMPV வைரஸ் அப்படிங்கிறதும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு பொதுவாக பார்க்க போனோம் அப்படின்னம்னா தேர்ந்த மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வைரஸ் எல்லாருக்கிட்டையும் இருக்கிறதாங்க, குளிர்ந்த பிரதேசங்களில் இருக்கும்போது இதனுடைய தாக்கம், இதனுடைய பெருக்கம் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கும். ரெண்டாவது, இது முதல்ல அந்த நுரையீரலை தாக்கி அந்த சுவாச பைகளை தாக்கி, கோவிடுக்கு என்னென்ன சொன்னாங்களோ, சிம்டம்ஸ் என்ன, பாதிப்பு என்ன, மரணம் எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி என்ன விஷயங்கள் சொன்னாங்களோ அது அப்படியே இதுக்கும் சொல்கிறாங்க. அதே போல் இணை நோய் உள்ளவர்கள், இந்த சுகரு, பிபிலாம் இருக்கிறவங்களாம் ஏற்கனவே டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, இம்யூனிட்டி லெவல் அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த HMPV வைரஸ் தொற்று ஏற்படுமாயின் மரணிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இது அவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை, இது யாரையும் எதுவும் செய்யாது, கோவிட்டுக்கு அளவுக்கான பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு, இந்தியா போன்ற வெப்பமண்டல நாடுகளில் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கருத்துக்கெல்லாம் சொல்லுது. கோவிடு அந்த லாக்டவுன் வர்றதுக்கு முன்னாடியும் எல்லாரும் இதை தான் சொன்னாங்க. ஆனால் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது இருக்குது. இதனால் சீனாவில் இருந்து எப்படிப்பட்ட வைரஸ் அது மற்ற நாடுகளுக்கு போகும்போது மியூட்டன்ட் ஆகி வேறு மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துமா அப்படின்ற பயம் இருக்குது. இருந்தாலும் வரக்கூடிய செய்திகள் சீனாவில் மிகப்பெரிய அளவிற்கான ஒரு மருத்துவ அவசர நிலை பிரகடனப்பட்ட அளவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்குது. அங்கு எல்லோருமே அந்த குறிப்பிட்ட மாகாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே, சீனா பெரிய நாடு இல்லைங்களா, குறிப்பிட்ட மாகாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே மருத்துவத்துக்கு போகிறாங்க அப்படின்றதான் செய்தியாக இருக்குது. இருந்தாலும் நாமும் ஜாக்கிரதையாக இருப்போம் என்பதற்காக எச்சரிக்கை பதிவாக உலக செய்திகளில் இதுவும் ஒன்று. திபெத்தில் இன்னைக்கு காலையில் ஏற்பட்ட நிலநடுக்கம் 6.35 மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் அப்படிங்கிறது ரிக்டர் அளவுக்குள்ள 7.25 அந்த அளவில் பதிவாகி இருக்கு. 4 நாடுகளில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டிருக்கு. சீனா, தைவான், நேபாள், இந்தியா 4 நாடுகளையுமே இருக்குது. பீகார் வரைக்குமே அதனுடைய நில அதிர்வுகள், அந்த நில அதிர்வு முதல் அதிர்வு அதிர்ந்த பிறகு அதற்கப்புறம் சின்ன சின்ன அதிர்வுகளாகவும் நிறைய உணரப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நபர்கள் திபெத்தில் இறந்து போயிருக்காங்க. கட்டிடங்கள் குலுங்கி இருக்கின்றன. 7.25னா 125னா நீங்கள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் உணரலாம். 5:30க்கு மேலே 6 தொட்டாலே பாதிப்புகள் உறுதி அப்படிங்கிறதும் இருக்குது. பூமிக்கடியில் கிலோமீட்டர் கணக்கான ஆழத்தில் ஏற்பட்டிருந்தாலும் பாதிப்புகள் அப்படிங்கிறதும் மிக அதிகமாகவே இருக்கிறது. பாபா வாங்கா மற்றும் நாஸ்ட்ராடாமஸ் ப்ராஃபசிக்ஸ் இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2025 நடக்கக்கூடிய டிசாஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. உலகப்போர் மூலம்
பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் டிசம்பருக்கு முன்னாடி அவங்களுடைய எச்சரிக்கை பதிவுகள் எல்லாம் இருந்தது. டிசம்பரை கடந்துட்டோம். ஸோ 2024 அவங்க சொன்னது பெருசாக நடக்கலாம். ஆனால் 25 அப்படின்ற மாதிரி ஒரு பீதியை கிளப்புறோம். எப்பயுமே நெகட்டிவுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுப்பது போல் இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சைனாவில் அந்த வைரஸ் தொற்று அப்படிங்கிறது இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நில அதிர்வு, இன்னொரு பக்கம் போர் பதற்றம், அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்று நாடு பிடிக்கும் ஆசையில் இருக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது உலகம் ஒரு பேரழிவு சண்டைக்கான பாதையில் செல்கிறதா அப்படின்ற மாதிரியான அச்சம் பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. ChatGPT OpenAI இந்த தேடுபொறின்னு சொல்லாமல் இந்த டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை உருவாக்கிய சுசீர் பாலாஜி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு நபர் கடந்த மாதம் 14ஆம் தேதி அவர் வீட்டில் சடலமாக மீட்கப்படுறாரு. தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு உயிரிழந்து விட்டார் அப்படின்ற மாதிரி தகவலை சொல்கிறாங்க. ஆனால் பெற்றோர்கள் மறுக்கிறாங்க, அவர் அப்படி செய்யக்கூடிய ஆள் இல்லை, இதில் ஏதோ மர்மம் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி காவல்துறை அப்படிங்கிறது அவங்க விசாரணை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது தரவுகளை அனுமதி இல்லாமல் அவங்க தரவுகளை எடுத்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் வைத்திருந்தார். அதன் பிறகு தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. மிகப்பெரிய ஜீனியஸாக ஒரு தொழில்நுட்பத்தில், அதுவும் தகவல் தொழில்நுட்பத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தின அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை உருவாக்கிய சுசீர் பாலாஜி இன்னைக்கு உயிரோடு இல்லை அப்படிங்கிறதும், அவர் ஒருவேளை கொலை செய்யப்பட்டிருப்பார் அப்படின்ற சந்தேகமும் கூட நிறைய பேருக்கு இருக்குது. அதற்கு ஆதாரமாக அரசாங்கத்தினுடைய காவல்துறை அப்படிங்கிறது விசாரணைகளை செய்து கொண்டு வரும் நிலையில் ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் சில விசாரணைகளை மேற்கொள்கிறாங்க. அதில் சில தகவல்களை சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல எடுக்கப்பட்ட தடய அறிவியல் முடிவுகள் என்ன, சுசீர் பாலாஜியினுடைய உடற்கூறு ஆய்வினுடைய முடிவுகள் என்ன, இதையெல்லாம் வெளிவரவே இல்லையே என்னன்ற மாதிரியான கேள்வியை முன் வச்சுட்டு அவங்க எடுத்த தகவலாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுசீர் பாலாஜி ஒரு ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுட்டு இருந்திருக்காரு. அப்படி கேட்கும்போது அவர் பின்பக்கமாக இருந்து கூர்மையாக தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான தகவலை பதிவு பண்ணுறாங்க. அவங்க சுசீர் பாலாஜி யூஸ் பண்ண அந்த கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க், இன்னும் சொல்லப்போனால் பென் டிரைவ், இதெல்லாம் காணாமல் போயிருக்கு. அவங்க அறையில் இருந்த சில பொருட்கள் காணாமல் போயிருக்கு. ஆனால் இது எந்த விதமான புள்ளி விவரங்களையுமே விஷயங்களுமே அறிக்கைகளுமே வெளிப்படையாக இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கடுமையான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. ஸோ எதனால் சுசீர் பாலாஜிக்கு இப்படி நடந்தது அப்படின்ற கேள்வியை முன்வைக்கும் போது இந்த குற்றச்சாட்டை வைத்ததுனாலா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு நபர் உலகம் வியக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்திட்டு அவர் உயிரோடு இல்லை அப்படின்றது நம்மளுக்கு ஆற்றாமையாக இருந்தாலும் கூட அவர் இப்படி மாண்டு போனாரே அதற்கான நபர்கள் யார் அப்படின்றதும் கேட்கப்படுது. அமெரிக்காவில் நடந்திருக்கு. இந்தியாவுடைய நட்பு நாடாக பார்க்கப்படும் அமெரிக்காவில் இப்படிப்பட்ட சம்பவம் நிகழ்ந்தது. நேர்மையாக விசாரணை நடந்து உண்மை வெளிவர வேண்டும் அப்படின்ற தகவல் இருந்தாலும் பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் காணாமல் போனதற்கான காரணம் என்ன அப்படின்ற கேள்வி வலுவாக முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் தினமலருடன். இது உலகம் என்று. நன்றி நேயர்களே.